வணக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அநீதிக்கு எதிரா வர்ற கோபம் ஒரு பெரிய நகரத்தையே எரிக்கிற சக்தியா மாறுது. அந்த கோபத்திலிருந்து உருவான ஒரு தெய்வத்துக்காக ஸ்ரீலங்கால ஒரு கோயில் இருக்கு. அங்க நடக்கிற ஒரு சடங்கு இருக்கே, அது அறிவியலையே கேள்வி கேட்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அற்புதம். வாங்க, நாமளும் சேர்ந்து அந்த வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தோட கதைக்குள்ள பயணம் பண்ணலாம். சரி, இந்த கதையோட மையத்துல ஒரு நம்பவே முடியாத கேள்வி இருக்கு. கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில கைய விட்டா அது சுடாம ஆசீர்வாதமா மாறுமா, முடியுமா? இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அந்த அதிசயமான சடங்கு எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஆணிவேர் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது, இந்த கோயில் யாருக்காக கட்டப்பட்டிருக்கோ அந்த நீதியின் தெய்வமான கண்ணகியோட கதைக்குள்ள முதல்ல போவோம். தெய்வங்கள் பிறக்கிறது இல்ல, உருவாக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மாண்டமான புராண கதையும் அப்படிதான். இது ஒரு காலத்துல நம்மள மாதிரி ஒரு சாதாரண பெண்ணா வாழ்ந்த கண்ணகியை சுற்றி பின்னப்பட்டிருக்கு. அப்போ யார் இந்த கண்ணகி? அவங்க தமிழ் இலக்கியத்தோட மிக முக்கியமான கதாபாத்திரங்கள ஒருத்தர். கற்போட இலக்கணமா, அநீதியை எதிர்த்து நின்ன நீதியோட வடிவமா, தர்மத்துக்காக பொங்கி எழுந்த கோபத்தோட ஒரு சின்னமா இன்னிக்கும் போற்றப்படுறாங்க. இப்ப கண்ணகி எப்படி ஒரு சாதாரண மனுஷியிலிருந்து தெய்வமா ஆனாங்கங்கிற அந்த ஆச்சரியமான கதைக்குள்ள போகலாம். எல்லா பெரிய கதைக்கும் ஒரு திருப்புமுனை இருக்கும் இல்லையா? கண்ணகி வாழ்க்கையில அந்த திருப்புமுனை ஒரு பெரிய அநீதியா வருது. அவங்களோட கணவர் கோவலன் மேல செய்யாத தப்புக்காக திருட்டு பட்டம் சுமத்தி அவரை கொன்னுடுறாங்க. இங்கதான் கண்ணகியோட துக்கம் கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு கோபமா வெடிக்குது. ஆனா அது சாதாரண கோபம் இல்ல, அது ஒரு தெய்வீக சக்தியா உருமாறி அப்போதைய பாண்டியர்களோட தலைநகரமான மதுரை நகரத்தையே எரிச்சு சாம்பலாக்குது. அவளோட அந்த சீற்றம் ஒரு தெய்வீக நெருப்பா மாறுச்சு. நீதி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்குங்கிறதுக்கு அது ஒரு அழியாத சின்னமாவும் மாறுச்சு. பாத்தீங்களா, துயரத்துல இருந்த ஒரு மனைவி எப்படி தெய்வீக நீதியோட வடிவமா மாறுறாங்கன்னு. சரி, மதுரையில நடந்த இந்த பிரம்மாண்டமான கதைக்கும் நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்ரீலங்காவில இருக்கிற இந்த வற்றாப்பளை கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். புராண கதைப்படி மதுரையை எரிச்சதுக்கு அப்புறம் கண்ணகியோட பயணம் ஸ்ரீலங்காவுல இருக்கிற இந்த வற்றாப்பளை மண்ணுல தான் முடிவுக்கு வந்துச்சு. இங்கதான் அவளோட கோபத்தை தணிஞ்சு அவங்க மன அமைதி அடைஞ்சு மக்களுக்கு அருள் செய்யற அம்மனா மாறினாங்க. கண்ணகியோட அந்த தெய்வீக சக்திய நேர்ல பார்த்த அந்த ஊர் மக்கள் அவங்க நின்ன அந்த புனிதமான இடத்திலேயே அவங்கள வழிபட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த வழிபாடு போக போக வளர்ந்து ஒரு பெரிய யாத்திரை தலமா மாறுச்சு. அப்படிதான் நாம இன்னைக்கு பார்க்கற இந்த கோயில் கண்ணகி அம்மனுக்காக கட்டப்பட்டது. சரி, நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அந்த பதில நோக்கிய பயணம் இப்ப தொடங்குது. இங்க நடக்கிற சடங்குகள் எல்லாமே நெருப்பு மேலையும் வெப்பம் மேலையும் அம்மனுக்கு இருக்கிற சக்தியோட நேரடியா சம்பந்தப்பட்டது. இந்த கோயிலோட முக்கியமான திருவிழா வைகாசி பொங்கல். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் விழா இல்ல, முழுசா 7 நாளைக்கு நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான திருவிழா. அதோட ஒவ்வொரு நாளுமே அம்மனோட வெவ்வேறு அம்சங்களை கொண்டாடுற விதமா அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த அற்புத நிகழ்வோட ஒவ்வொரு படியையும் நல்லா கவனிங்க. முதல்ல ரொம்ப பாரம்பரியமான முறையில புனித நெருப்ப மூட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடல் தண்ணியும் அரிசியும் கலந்த ஒரு பெரிய பொங்கல் பானைய அந்த நெருப்பு மேல வைக்கிறாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு பொங்கல் பொங்கி வர அந்த உச்சக்கட்ட நேரத்துல பக்தர்கள் தங்களோட வெறும் கைகளால அந்த கொதிக்கிற பானைக்குள்ள கைய விட்டு அம்மனோட ஆசீர்வாதத்தை நேரடியா வாங்குறாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது தப்பே இல்ல, வெறும் கைகளால. இங்கதான் அறிவியலும் நம்பிக்கையும் நேருக்கு நேரா மோதுதுன்னு சொல்லலாம். அறிவியல் என்ன சொல்லுது? 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கிற தண்ணி நம்ம தோல் மேல பட்டா ஒரு நொடியில பொசிக்கிடுன்னு சொல்லுது. ஆனா பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? எங்க கண்ணகி அம்மாவோட சக்தி அந்த கொதிக்கிற தண்ணிய கூட குளிர்ச்சி ஆக்கிரும், எங்களை ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்றாங்க. சரி, ஒரு புராணமா ஆரம்பிச்சு ஒரு அதிசய சடங்கா இன்னைக்கும் தொடர்ற இந்த கோயில் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த கோயில் வெறும் செங்கல்னும் சிமெண்ட்டும் கிடையாது. இது அநீதிக்கு எதிரா போராடின ஒரு பெண்ணோட கதை. அசைக்க முடியாத நம்பிக்கையோட வலிமைக்கு ஒரு உயிருள்ள சாட்சி. இது மக்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு சமூக மையம். எல்லாத்துக்கும் மேல இது ரொம்ப பழங்காலத்து புராணத்துக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற ஒரு உயிரோட்டமான பாலம். அதனாலதான் இங்க வர்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வற்றாப்பளை வெறும் ஒரு கோயில் மட்டும் இல்ல, அது அவங்களுக்கும் அவங்க அம்மானுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான தனிப்பட்ட பந்தத்தோட ஒளிப்பாடு. தலைமுறை தலைமுறையா தொடர்ற ஒரு ஜீவனுள்ள பாரம்பரியம் இது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். வற்றாப்பளையோட அந்த கொதிக்கிற பானையில புராணம் எங்க முடிஞ்சு அசைக்க முடியாத நம்பிக்கை தொடங்குது? நீங்களே யோசிச்சு பாருங்க.